ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, புறம் பேசும் பழக்கம் எனக்கு அறவே பிடிக்காது. யாராவது உன்னிடம் ஏதாவது தகாத வார்த்தையில் பேசியிருந்தால் அதை நீ உன் காதுகளில் உள்வாங்கிக் கொள்ளாமல், யாரையோ சொல்கிறார்கள் என்று கண்டும் காணாமலும் ஒரு வார்த்தையும் பேசாமலும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். வேறு யாராவது மூன்றாவது மனிதரிடம் அதை பற்றி பேசினால் அது ஒரு பாவச் செயலாகும். பிறரிடம் புறம் பேசினால் அவர்கள் கூறிய அந்த தகாத வார்த்தை உன்னிடமே வந்து ஒட்டிக்கொள்ளும். ஏற்கனவே இருந்த முன் ஜென்ம பாவங்களையும் சாபங்களையும் இப்போதுதான் அழுது தீர்த்து பாவத்தை கரைத்து கொண்டிருக்கிறாய். இதில் புதிதாக வேறு ஒரு பாவம் உனக்கு எதற்கு? உதாரணத்திற்கு, நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை விட சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, யாராவது உன்னை கடிந்து கொண்டால் அவர்களை பற்றி உன் வீட்டில் உள்ள உன் உறவினரிடமோ அல்லது உன் குழந்தையிடமோ பேச வேண்டாம். அதுவும் பாவத்தின் கணக்கில் தான் சேரும். இப்படித்தான் மனிதர்கள் மேன்மேலும் தான் அறியாமலேயே பாவத்தை சேர்த்தும் கொண்டு அதனை அழுதும் கழித்தும் கொண்டு மீண்டும் மீண்டும் மீளாத துன்பத்தில் விழுகின்றனர். அதனால் இனியாவது இந்த தவறை செய்யாமல் உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது அனைத்தும், நீ விரும்பிய அனைத்தும் உன் வசமாகும். நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் நான் உனக்கு குருவாக உன்னிடம் வந்துள்ளேன். நீ அறியாமல் அஞ்ஞானத்தால் செய்யும் தவறுகளை திருத்தி உனக்கு புண்ணியங்கள் மட்டும் நிறைய சேர்த்து, அந்த புண்ணியங்களால் உனக்கு கிடைக்கும் நல் வாய்ப்புகளை பயன்படுத்தி மேன்மேலும் வாழ்வில் முன்னேறவே நான் உன்னிடம் வந்துள்ளேன். இந்த வாய்ப்பு, பாவங்களை குறைத்து புண்ணியங்களை சேர்க்கும் இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. நீ என் செல்ல பிள்ளை, அதனால் உனக்கு இது கேட்க நேரிட்டது. என் சொல் கேட்டு நடப்பவர் வாழ்வு உச்சத்தை தொடும். கேட்காமல் போனால் நஷ்டம்தான் ஏற்படும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.